இது வந்து மாஃப்லயே பெரிய மாஃப் இது. இது வந்து பேர் வந்து 200 rupees சேல்ஸ் பண்றோம். 200. ஆமா, ஹோல்சேலா எடுத்தா 60 rupees மேல வரும். ஓகே ஓகே. இந்த மீனுங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெயின்டெனன்ஸ். அதாவது ஈஸியான மெயின்டெனன்ஸை விட அவ்வளவு சீக்கிரம் அடி வாங்காது. 2 years 3 years கிட்ட அப்படியே வளரும். கரெக்டா ஃபுட். ஆமா, மாஃப் பொறுத்த வரைக்கும் அதோட லைஃப் வந்து 4 years to 5 years மேல இருக்கும். ஆனா ஃபுட் போட்டு கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, அந்த டைமிங் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகே. என்ன ஃபுட் அதுக்கு நார்மலா? இது வந்து நார்மல் ஃபுட்டே போடலாம், சிக்லெட் ஃபுட் போடலாம், ரெமரோ ஃபுட் இந்த மாதிரி எல்லாம் போடலாம். நீங்க இந்த ஃபிஷ்ஷை பத்தி நீங்க ஃபுட் நிறைய போடணும், ஹெவியா போட்டாதான், இல்லனா அதுங்களே தாங்காது. ஆமா, அதுக்குள்ளே கடிச்சு டெத் ஆயிடும். ஆமா, அதனால அதுக்கு எண்ணம் குறையாம இருக்கணும்னா அதுக்கு சாப்பாடு கரெக்டா போட்டா இருக்கும். ஆமா, அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தான் போடணும், வேற இந்த சாஃப்டான ஃபிஷ் போடக்கூடாது. போட்டா ரெக்கார்டா இருக்கிறது கூட தான் இது இருக்கும். ஆமா, கரெக்ட். சரி, ஓகே. இப்போ இது வந்து பேபி ஆஸ்கர். பேபி. ஆமா, நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். இது வந்து பேபி ஆஸ்கர்னு வாங்க, அது சின்ன ஆஸ்கர். இது வந்து ஆல்பின் ஆஸ்கர் ஒயிட். ஓகே. இது வந்து பேர் வந்து 100 rupees சேல்ஸ் பண்றோம். 100 தான். ஆமா, ஹோல்சேலா இருந்தா 45 rupees அது மாதிரி, 40 rupees அது மாதிரி வரும். இப்போ எந்த ஊரா இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? நீங்க இந்தியாக்குள்ள எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க அனுப்பிச்சிருவோம் டிரான்ஸ்போர்ட். சரி, இப்போ போறதுக்குள்ள அது உயிரோட இருக்குமா? இப்போ நல்ல கேள்வி. இப்போ நாங்க டிரான்ஸ்போர்ட் அனுப்புறோம் பாத்தீங்களா, பார்சல். இது பார்சல் போறோம்னா நாங்க டபுள் கவர் போடுவோம். ஓகே. டபுள்